தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய் ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். தூய் ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 37 முதல் 38 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் இரக்கமானது கடவுளின் விண்ணக அரசை பிரகடனப்படுத்தவும், நோயாளிகளை குணப்படுத்தவும், மரித்தோரை உயிர்ப்பிக்கவும், தொழுநோயாளிகளை சுத்தப்படுத்தவும், பிசாசுகளை மிரட்டி ஓட்டவும் தனது தெய்வீக அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைத்து தம்முடைய 12 சீடர்களை தம்முடைய அப்போஸ்தலர்களாக அனுப்ப அவரை தூண்டியது என்பதை நாம் காண்கிறோம். அவர்கள் கடவுளின் சத்தியமும் குணமளிக்கும் அருளும் மிகவும் தேவைப்பட்ட இஸ்ராயேல் வம்சத்தில் வழிதவறிய ஆடுகளை சென்றடைந்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டவும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரக்கத்தின் கருவிகளாக இருக்க வேண்டியவர்களாக அவர்களை தேர்ந்தெடுத்தார். இன்று இயேசு நம் ஒவ்வொருவரையும் மற்றவர்களுக்கு ஒளி மற்றும் இரக்கத்தின் கலங்கரை விளக்கமாக இருக்க ஒரு தனித்துவமான வழியில் நம்மை அனுப்புகிறார். அவர் முதலில் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களை, நம் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஒரு சாதாரண வழியில் அல்ல, மாறாக அவருடைய சொந்த அன்பை பிரதிபலிக்கும் ஒரு முழுமையான தியாகத்துடன் நேசிக்க நம்மை அழைக்கிறார். அவர்கள் மீதுள்ள தெய்வீக இரக்கத்தால் நாம் முழு உள்ளமும் உந்தப்பட அனுமதிக்க வேண்டும். நமது அன்பையும் கடவுளின் அன்பையும் அவர்களுக்கு மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். ஆனால் நமது பணி அத்துடன் முடிவடைந்து விடக்கூடாது. நம் குடும்பத்தினரை நேசித்த பிறகு கடவுள் நம் வாழ்வில் வைக்கும் அனைவரையும் அதே இரக்கத்தை நாம் நீட்டிக்க வேண்டும். நெடுங்காலத்திற்கு முன்பு இயேசுவின் திரு இருதயத்தை நிரப்பிய அதே ஆழமான இரக்கத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். இன்று இயேசுவின் தெய்வீக இரக்கத்தை 2 கோணங்களில் நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, உங்கள் மீது அவர் பொங்கி வழியும் அன்பை ஊற்றிய நிகழ்வை உற்று பாருங்கள். அந்த அன்பின் மதிப்பை எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிட முடியாது. இரண்டாவதாக, அந்த அன்பு உங்களை உருமாற்ற அனுமதியுங்கள். அதன் மூலம் அவருடைய இரக்கம் உங்கள் வழியாக பாய்ந்து மற்றவர்களின் வாழ்வில் நுழையட்டும். இறைவனின் அன்பை ஒருபோதும் அடக்கி வைக்காதீர்கள். அது தாராளமாகவும் நிறைவாகவும் பொங்கி வழியட்டும். அவருடைய தெய்வீக இரக்கம் உங்கள் முழு உள்ளத்தையும் அசைக்கட்டும். அதன் மூலம் நீங்கள் அவருடைய இரக்கத்தின் உண்மையான கருவியாக மாறி அன்பின் வல்லமையாலும் எல்லாவற்றையும் ஆட்கொள்ளும் இரக்கத்தாலும் ஆன்மாக்களை அவரிடம் ஈர்க்க வேண்டும் என்ற அறைகூவலோடு இன்றைய ஜெபத்தில் இணைவோம். ஜெபிப்போமாக. எம் வாழ்வின் மையமாக விளங்கும் நற்கருணை ஆண்டவரே, எம் இறைவா, உம்மை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து வணங்குகிறோம். பாலை நிலத்தில் பயணம் செய்த இஸ்ராயல் மக்களுக்கு வாழ்வு தரும் உணவாக மன்னாவை பொழிந்தீர். அதே போல மன்னக வாழ்வில் எங்களுடைய பயணத்தில் நாங்கள் களைப்புற்று சோர்ந்து போகாதவாறு எங்களுடைய ஆத்துமக்களை பாதுகாப்பதற்காக நற்கருணை ஏற்படுத்தினீரே. உம்முடைய இந்த மேலான விண்ணக உணவுக்காக நன்றி இயேசுவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. இதை யாராவது உண்டால் அவர்கள் என்றுமே வாழ்வார். நான் கொடுக்கும் உணவை உண்பவர்கள் என்றுமே பசியை அறிய மாட்டார்கள் என்று கூறி நற்கருணையின் மகத்துவத்தையும் அவருடைய உடனிருப்பின் வல்லமையும் எங்களுக்கு கற்றுத்தந்தீரே. இன்று உமது நற்கருணை விருந்திலே பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உமது உருவாக எங்களை மாற்றும்.
மறுரூபம் பெற்று மக்களை உம்முடைய நாமத்தில் அர்ச்சித்து புனிதப்படுத்த எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தும். எங்களோடு வாழும் சக மனிதர்களை அன்பு செய்து அவர்களை நேசித்து அவர்களுக்கு தேவையான சகல உதவிகளையும் செய்து உமது நாமத்தை அவர்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு அருள் தாரும். இந்த வாரம் முழுவதுமாக நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி கூறுகிற அதே வேளையிலே வருகிற வாரத்தை உமது கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் அவர்கள் வேலை செய்கிற இடத்திலே பாதுகாப்பையும் அவர்கள் படிக்கும் படிப்பையும் நிறைவாக ஆசீர்வதித்து விண்ணக நலன்களால் அவர்களை நிரப்பும். எங்களுடைய உழைப்பின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உழைக்கும் போது பாதுகாப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் எமது வீட்டிலும் சமூகத்திலும் இருக்கிற தேவையற்ற அனாவசியமான காரியங்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடையவும் உம்முடைய நாமத்தினால் அமைதியும் மகிழ்ச்சியும் எங்கள் உள்ளத்திற்கும் இல்லத்திலும் பெற்று மகள நீவிர் தாமே அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.